கேள்வி ஒன்று, வேண்டுகோள் ஒன்று. நெரிசலான இந்த லண்டன் சாலைகளில் நீங்கள் பயணிக்கும் போது வீணாக தொலைந்து போன மணித்துளிகள் தான் எத்தனை? நெரிசலான இந்த லண்டன் சாலைகளில் நீங்கள் பயணிக்கும் போது வீணாக தொலைத்து போன மணித்துளிகள் தான் எத்தனை? எனக்காக நீங்கள் ஒல்லி தர வேண்டும் 10 நிமிட துளிகளை. முடிந்தவரை உங்களை சிரிக்க வைக்க இல்லை ரசிக்க வைக்க முயற்சிக்கின்றேன். நான் சொல்லும் செய்தியில் ஏதேனும் ஒன்று வந்து உங்கள் சிந்தை குளிரச் செய்திருந்தால் உங்கள் சிந்தைதனை குளிரச் செய்திருந்தால் தட்டுங்கள் கையை. அதுபோதும் எனக்கு. கையை தட்டுவதும் சிரிப்பதும் இப்போ இங்கே தெரப்பி என்று ஆன பின்னே பயமெல்லாம் எதற்கு? தட்டுங்கள் கையை, மேலும் உங்கள் ஆயுள் கூடும். முன்னவளாம் மொழிக்கெல்லாம் மூத்தவளாம் என் அன்னை தமிழை அகத்திருத்தி அவள் அள்ளித்தந்த அமுதத் தமிழ்ப்பாலை உண்டு கழித்ததனால் உருவானேன் தமிழ் மகனாய். தண்டு வடம் வளைந்து தள்ளாடி நிலை தளர்ந்து முதுகு தண்டு வடம் வளைந்து தள்ளாடி நிலை தளர்ந்து நான் என்ற நிலை மறந்து நாவினிலே ருசி மறந்து போனாலும் நான் பேசும் தமிழே குன்றாமல் என் நாவில் நீ என்றும் தவழ வேண்டும். இறைவா, நீ எனக்காய் இதை அருள வேண்டும். ஆதலினால் வணங்குகின்றேன். ஏற்றருள்க என் வேண்டுதலை. ஊரெல்லாம் கூடி ஒன்றாய் வந்திருக்கும் என் ஊர்பிறந்த உறவுகளே, உங்கள் எல்லோருக்கும் என் வணக்கம். கவி என்று சொல்லி ஒரு கதையொன்று கொண்டு வந்தேன் உங்கள் செவிகுளிரச் செய்வதற்காய். தெரிவீரா உங்கள் செவியதனை கொஞ்ச நேரம் எனக்காய். எடுக்க மாட்டேன் கன நேரம், எழுந்து போவதற்குள் முடிப்பேன். பிடிக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் எழுந்து போவதற்குள் படித்து நான் முடிப்பேன். சிரிப்பதற்கு சில விஷயம், நாம் எம்மை நினைத்து ரசிப்பதற்கு சில விஷயம், சிந்திக்க சில விஷயம், செயல்படுத்த சில விஷயம். இன்னும் கொஞ்ச நேரம் எனக்காய். தீட்டுங்கள் செவியதனை, இல்லை நீட்டுங்கள் செவியதனை. உயிராக உருவானேன் ஆதலினால் மனித உடலெடுக்க ஆசை கொண்டேன். அதிலும் தமிழன் என்ற வடிவமதே வேண்டுமென்றேன். எங்கே போய் பிறந்தால் நீ இருப்பாய் மகிழ்வாய் என்றான் இறைவன். அகிலமெங்கு போனாலும் அவர்கள் அங்கே இருக்க வேண்டும். அதில் ஒருவர் வீட்டில் போய் நான் இப்போ பிறக்க வேண்டும். அன்பு பாசம் கருணையெல்லாம் அவர்கள் அள்ளி எனக்கு பொழிய வேண்டும். ஆகட்டும் என்றான் இறைவன். எங்கே என்றேன். காக்கைக்கும் அவர்களுக்கும் கடுகளவே வித்தியாசம், குணத்திலும் நிறத்திலும். இறைவன் சொன்னான், காக்கைக்கும் அவர்களுக்கும் கடுகளவே வித்தியாசம், நிறத்திலும் குணத்திலும். புரியவில்லை என்றேன். தன் கூட்டில் இருப்பது குயிலின் குஞ்சென்று அறிந்தும் குழந்தையாக இருப்பதனால் கொடுக்கும் இறை அதற்கும். காகம் தன் குழந்தைகளோடு கூட்டில் இருப்பது குயிலின் குஞ்சென்று அறிந்தும் அது குழந்தையாக இருப்பதனால் கொடுக்கும் இறை அதற்கும். வேற்று இனமென்று அன்றே கொத்தி வெளியே எறிந்திருந்தால் குயிலினமே இன்று கூவ இருந்திருக்கா? புரிகிறதா உறவுகளே? வேற்று இனமென்று கொத்தி எறிந்திருந்தால் குயிலினமே இன்று கூவ இருந்திருக்கா? அதுபோல்தான் அவர்களும் இருப்பார்கள். அள்ளி அள்ளி கொடுப்பார்கள். எதிரி வீட்டு பிள்ளையோ எதிர் வீட்டு பிள்ளையோ பசியென்று வந்தவர்க்கு வயிறார விருந்தளிப்பார். நீங்களா கேளுங்கள், கடவுள் அன்றெனக்கு சொன்னது. இப்பவும் நாங்கள் அப்படித்தானே. அதுபோதும் எனக்கென்றேன். அந்த மண் எங்கே உண்டோ அங்கே போய் பிறக்க வேண்டும் நான் என்றேன். அப்படியே ஆகட்டும் என்று கூறி மறைந்து விட்டான் ஆண்டவனும். கத்தும் கடல் கரை வந்து மோதும் அலை சுத்தி வர உப்பு நீர் சூழ்ந்த தீவு நிலம் எங்களூர் காரைநகர். கத்தும் கடல் கரை வந்து மோதும் அலை சுத்தி வர உப்பு நீர் சூழ்ந்த தீவு நிலம் எங்களூர் காரைநகர். எங்கும் பச்சை வயல் பால் சுரக்கும் பசுக்கள் குலாம். தித்திக்கும் குயிலினோசை வளம் கொளிக்கும் வானுயர்ந்த தென்னை பனை போகும் தெருவெங்கும் பக்தி தரும் ஆலயங்கள் எத்திக்கும் ஒலிக்கின்ற மணியினோசை. அப்பப்பா, இன்னும் சொல்ல இங்கு வார்த்தை இல்லை. தூதுவளை முருங்கை முசுட்டை முள்முறுக்கை குறிஞ்சா சண்டியிலை பிரண்டை இவையெல்லாம் காசின்றி நாம் பிடுங்கியுண்ணும் காய்கறிகள். மாங்காய் கொய்யா நாவல் நாகதாளி அன்னமுன்னா இலந்த ஈச்சம்பழம் இவையெல்லாம் கட்டணம் ஏதுமின்றி நாம் பறித்துண்ட பல வகைகள். உங்களோடு நானும் அந்த மண்ணில் பிறப்பதற்காய் பேறு பெற்றேன். எங்களூர் காரைநகர். கல்யாணம் காதுகுத்து எங்கே நாம் போனாலும் கையாலே குலைத்துண்டோம். காலிலே செருப்பின்றி நடந்தோம்.
இன்றைக்கு விஞ்ஞானம் இதைத்தானே ஆரோக்கியம் என்கிறது. எச்சில் கையாலே திரட்ட மாட்டார் காகம் என்று ஏளனமாய் சிலர் சொல்வதுண்டு வெளியில். அவர்களுக்கு ஏது தெரியும் காக்கைக்கும் எங்களுக்கும் காலங்காலமாய் உள்ள தொடர்பு? கண்டவுடன் உணவை உண்டு தீர்ப்பதல்ல காக்கை. கண்டவுடன் உணவை உண்டு தீர்ப்பதல்ல காக்கை. தன் உறவுகளை கரைந்தெழுத்து ஒன்றாய் கூடி உண்ணும் பழக்கம் அதனிடத்தில் உண்டு. அதுபோல்தான் நாமும். எவர் வீட்டுக்கு எப்போது யார் போனாலும் இருவருக்கேனும் உணவிருக்கும் அங்கே. இல்லை என்றாலும் இளநீ, மோர், கோப்பி, இன்னும் சில பலகாரம் ஏதேனும் ஒன்றிருக்கும். வருகின்ற விருந்தாளி வயிறார உண்டு செல்ல. எங்கள் ஊருக்கென்று மெஞ்ஞான வழிவந்த பண்பாடு சில உண்டு. நல்ல பழக்க வழக்கங்கள் அதில் உண்டு. பிறப்பில் இருந்து இறப்பு வரை எங்களுக்கென்று தனியே ஒரு கலாச்சாரம் இன்று வரை இருக்கிறது. சிலது இல்லாமலும் இருக்கிறது. போனது போகட்டும் என்று விட்டுவிடவா முடியும் இதை? பிறப்புக்கும் இறப்புக்கும் 7 தலைமுறைக்கும் காப்போம் நாம் தொடக்கு. பெண்ணொருத்தி பூப்பெய்தால் கொல்லையிலே தட்டி கட்டி குப்பைதனை அதில் கொட்டி பெண்ணை அதில் ஏற்றி மஞ்சள் கொண்டு நீராட்டி அவள் அம்மாவின் அண்ணனோ தம்பியோ மாமன் முறையில் வரும் ஒருவன் சீராக கொண்டு வரும் பறை நெல்லை குற்றி அரிசியாக்கி பொங்கி அதை உண்ணக் கொடுப்போம் அவளுக்கு. இதை விட இன்னும் நிறைய இச்சடங்கிலுண்டு. கல்யாணம் என்றாலே பொன்னுருக்கள் தொடங்கி சம்பந்திமார் அழைப்பு வரை நீளும் அந்நிகழ்வு. மாராயம் சொல்வதெல்லாம் மறந்து போச்சு எங்களுக்கு. மாராயம் சொல்வதெல்லாம் மறந்து போச்சு எங்களுக்கு. பனிக்கு வெட்டி கடுக்கன் போட்ட காலம் ஒன்று உண்டு அங்கு. இயந்திரமாய் சுழலுகின்ற வாழ்வில் இப்போது இவையெல்லாம் இல்லை என்று ஆச்சு. வயதான உயிரொன்று உடலை விட்டு போக மறுக்குதென்றால் அதற்கு பிரியமான பொருளெல்லாம் கரைசலாக வாயில் போகும். உயிரை விட்டு உடல் செத்தாலும் பின் சாக்காடு என்று ஒரு சம்பிரதாயம் அங்கே உண்டு. சாச்சொல்லும் நிகழ்வும் உண்டு. நக்கின தானம் என்ற கலாச்சார நிகழ்வொன்று அங்கே மட்டும்தான் நடப்பதுண்டு. 8 வீட்டில் மெச்சமில்லை. இறந்த ஆன்மா ஈடேற வேண்டி இருப்போம் நாம் விரதம். இன்னும் எத்தனையோ சொல்லிக்கொண்டே போகலாம் எங்கள் ஊரின் தனிச்சிறப்பை. நிகழ்ச்சி இங்கே நிறைய இருக்கு. அதனாலே கவிதை இப்போ நிறைவுக்கு வர இருக்கு. முடிக்கு முன்னே ஒன்று. நான் பெரிது நீ பெரிது என்பதெல்லாம் நமக்குள்ளே எதற்கு? நான் பெரிது நீ பெரிது என்பதெல்லாம் நமக்குள்ளே எதற்கு? ஊரென்றும் உறவென்றும் ஒற்றுமையாயிருப்போம். அடிதடி சண்டைகளை அறவே நாம் வெறுப்போம். எடுத்த வாழ்வை முடிப்பதற்கு எஞ்சி இருப்பது இன்னும் சில நாட்கள்தான். இயந்திரமாய் சுழலும் இந்த வாழ்வில் இன்றைக்கும் வரலாம், சாவு நாளைக்கும் வரலாம். எதிர்கால சந்ததி சுபிட்சமாய் வாழ ஏதேனும் நாம் செய்வோம். வாருங்கள் ஒன்றாய் வடம் பிடிப்போம். ஊருக்கு வெளியே எம்மை பற்றி உயர்வாக பேசுகிறார்கள். எங்கள் ஊருக்குள் பெண் எடுக்க கொடுக்க எத்தனையோ பேர் இருக்கிறார்கள் வெளியில். கட்டி கொடுத்துட்டா காணும் தானா ஓடும் வண்டி அங்கே. விழுந்தோ எழும்பியோ கரை வந்து சேர்வார்கள் என்ற நம்பிக்கை ஒன்றுண்டு வெளியிடத்தில். ஏழ்மை நிலை மாற நாங்கள் எத்தனை நாள் பாடுபட்டோம். ஏற்றம் பெற்ற நாள் முதலாய் எங்களுக்குள்ளே வேறுபட்டோம். இனியும் வேண்டாம் எங்களுக்குள்ளே பிரிவு. இனியாவது வரட்டும் அண்ணன் தம்பி பரிவு. நன்றி, வணக்கம்.